வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த சேனலில் இதுக்கு முந்தின வீடியோவில் அம்மாக்கும் குட்டி பாப்பாவுக்கும் லாங் ஃப்ராக் நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் குட்டி பாப்பாவோட ஃப்ராக்கை நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இது ஃப்ராக்கோட டாப் பார்ட்டில் உள்ள ஃப்ரண்ட்டில் உள்ள பீஸுக்கு அதே அளவுக்கு லைனிங் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த லைனிங் கிளாத்தை அதுக்கு மேலே வைக்கலாம். ஒரு சைடில் ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த சைடில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு 4 இன்ச்சு கிளாத்தை விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை அப்படியே திருப்பி அதுக்கு மேலே பதிகிற மாதிரி ஒரு தையல் தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறம் அப்படியே லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி மேலே ஒரு 4 இன்ச்செல்லாம் விட்டு ஒரு தையல் நம்ம தைச்சிடலாம். அந்த ஃபுட்டில் நீங்கள் ஒரு ஃபுட்டை கனெக்ட் பண்ணி அப்படியே தையல் தைங்க, அளவு கரெக்டாக வரும். அப்புறம் வெளிப்பக்கம் 2 பீஸையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இதே மாதிரி இப்போது மேல் பக்கத்துக்கு பேக் சைடில் நம்ம சாண்டல் கலரில் கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதையும் அதே மாதிரி லைனிங் கிளாத் வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இப்போ இது முந்தான பகுதியில் சைடில் இந்த ப்ளூ கலரில் இருந்தது, அதை அப்படியே கட் பண்ணியிருக்கிறேன். 2 இன்ச் அளவு அகலம் வேணும். 2 சைட்லேயும் அந்த ப்ளூ கலர் இருந்தது, அதை அப்படியே நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். 2 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ அதை 2 அப்படியே மடித்து ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இதில் முந்தான பகுதியில் பிங்க் கலரும் ப்ளூ கலரும் இருந்ததுனால இந்த ப்ளூ கலரை நான் தனியாக கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு முந்தானையில் ஒரே கலராக இருந்தது அப்படின்னா முந்தானையில் உள்ள பீஸ் இந்த மாதிரி நேர் பீஸ் கட் பண்ணி வைங்க. 2 மடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த பீஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து நம்ம நெக்கு பகுதிக்கும் ஆம்ஹோலுக்கும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருந்தது. இதோட நீளம் வந்து 13 இன்ச் இருக்குது. இந்த அளவுக்கு இதில் நம்ம ப்ளீட் வச்சு விடணும். இப்போ இதை 2 மடித்து அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இப்போ 13 இன்ச்சு அப்படிங்கும்போது ஒரு சைடில் நம்ம சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திட்டு அது வரைக்கும் சென்டர் வரைக்கும் 6.5 இன்ச் அளவு நம்ம அதில் ப்ளீட் வச்சோம் அப்படின்னா நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு 4 இன்ச்லாம் கிளாத்து உள்ளுக்கு போகிற மாதிரி அப்படியே மடித்து விடுங்க. ஒரு 4 இன்ச்சு இடைவெளி விட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 இன்ச் அளவு கிளாத் அப்படி உள்ளே போகிற மாதிரி அப்படி வச்சு விட்ருங்க. கொஞ்சம் பகுதி அந்த சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு முன்னாடியே நம்ம நிறுத்திட்டு இந்த அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா சரியான அளவு இருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். இல்லை நமக்கு கொஞ்சம் முன்னும் பின்னும் இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறமா பாதி அளவுக்கு நம்ம தைக்கிற பகுதியில் சரி பண்ணி விடணும். இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஓல்டு சாரீ தானே, நம்ம இது வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸ் அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை. 2 பீஸ் அதே மாதிரி தனித்தனியாக ப்ளீட் வச்சு முடிச்சிருக்கிறேன். இது மெயின் கிளாத்துக்கு மேலே அப்படியே வைக்கலாம். இந்த சைடில் அப்படியே வச்சுருங்க. நூல் இலைகள் அந்த பக்கம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஏற்கனவே நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த தையல் லைனில் கீழே இருக்கிற பீஸோடு சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த மெயின் கிளாத்து இது ஒரு பீஸ் இருக்குது, 2 பீஸ் நம்ம கட் பண்ணியிருந்தோம் 2 சைடுக்கும் சேர்ந்த மாதிரி. இப்போ இதில் ஒரு பீஸில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ஒரு பக்கத்துக்கு 2 லைனிங் கிளாத்து கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 2 பக்கத்துக்கும் சேர்த்து 4 பீஸ் லைனிங் கிளாத் இருக்குது. இது 2 பீஸ் நம்ம எடுக்கலாம். 2 பீஸ் எடுத்து இதுக்கு மேலே வைக்கலாம். இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த தையலில் இன்னொரு தையல் தைச்சிடலாம். அது 4 இன்ச்சு கிளாத்தை விட்டு தான் நம்ம தைச்சிருக்கோம். இப்படி வச்சுட்டு தைச்சா சரியாக வரும்.
ஒரு 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படியே தைச்சி விட்டுறலாம். தைச்சிட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத் 2 பீஸ் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே திருப்பி அதுக்கு மேலே பதிகிற மாதிரி ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். தைச்சிட்டு அப்படியே நம்ம லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு நல்லா அந்த ப்ளீட் வச்சுருக்கிற பகுதியை நல்லா வெளிப்பக்கமாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்செலாம் இடைவெளி விட்டு அதில் அப்படியே பதிகிற மாதிரி தைச்சி விட்டுறலாம். 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு தைக்கும்போது அந்த ப்ளீட்டில் உள்பக்கம் இருக்கிற அந்த பீஸோடு சேர்ந்து அதில் ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ எந்த பிசுறுமே வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா உள்பக்கமாக அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது 2 பீஸுமே தைச்சதுக்கப்புறம் 2ஐயும் சேர்த்து 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு ஏன்னா இந்த லைனிங் கிளாத்து கொஞ்சம் முன்னும் பின்னுமாக நமக்கு அந்த ஜாயிண்ட் ஆக்கும்போது எப்படியும் கொஞ்சம் லைனிங் கிளாத்துங்கும்போது கொஞ்சம் இழுத்து கொடுத்துருக்கோம். 2ஐயும் சேர்த்து வச்சுட்டு ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கோணலாக சைடில் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். 2ஐயும் சேர்த்து வச்சுட்டு கட் பண்ணும்போது ஒன்று போல் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். ரெண்டு பீஸுக்குமே ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இது கிராஸ் பீஸ் சின்ன சின்ன பீஸாக இருக்குது. நான் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். அதை ஒன் சைடாக மடித்து தைக்கலாம் பைப்பிங் பண்ணுறதுக்காக. 1.5 இன்ச் அளவுலாம் அகலம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வைங்க. ஒரு ஸ்கேலை வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணுங்கள், சரியாக வரும். கொஞ்சமாக அந்த எண்டில் மடித்து விட்டுட்டு இந்த சைடில் வைக்கலாம். வச்சுட்டு மேல் பக்கமாக வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். அப்படியே இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுட்டு தைச்சி விடுங்க. ரொம்ப எண்டில் தைக்க வேண்டாம், கொஞ்சம் உள் பக்கமாகவே ஜாயிண்ட் ஆக்கலாம். ஏன்னா கீழே இருக்கிற பீஸ் வந்து நம்ம அப்படியே சும்மா தைச்சி விட்டுருக்குறோம். ரொம்ப நம்ம அதை எட்ஜில் தைச்சோம் அப்படின்னா பிரிஞ்சு போயிடும். ஒரு 4 இன்ச்சுக்கு கம்மியாக அந்த அளவு இருக்கிற மாதிரி விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. முடிக்கும் போதும் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு முடிச்சுருங்க. கிராஸ்லலாம் கட் பண்ணி விட வேண்டாம். இதை அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு பைப்பிங் இந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக வேண்டாம், கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அப்படியே திருப்பி விட்டுருங்க. நல்லா அந்த பைப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அதில் 3 பீஸ் நம்ம ஏற்கனவே அந்த சாண்டல் கலரில் தைச்சிட்டு இதை தைச்சிருக்குறோம். அது கொஞ்சம் திக்காக இருக்கும்போது பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக தான் இருக்கும். இந்த பைப்பிங் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு கம்மியாக அப்படி வர்ற மாதிரி அடிப்பக்கம் அப்படியே திருப்பி விட்டுருங்க. தைக்கும்போது தையல் பைப்பிங்கை விட்டு வெளிப்பக்கமாக தையல் விழணும். அந்த மாதிரி பார்த்து தைச்சி விட்டுருங்க. எப்போவுமே ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் லாக் தையல் போட்டு தைங்க, அப்போ தான் அது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். தைச்சதுக்கப்புறம் உள்பக்கம் பாருங்கள், கொஞ்சமாக அந்த கிளாத் இருக்குது. அதில் நம்ம 1 ஃபுட் அளவுக்கு இன்னொரு தையல் தைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அதோட செட் ஆயிரும். அந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் அந்த ஃபுட் வந்து கரெக்டாக அப்படி இருக்கிற மாதிரி விட்டுட்டு அப்படி தைச்சிங்க அப்படின்னா அளவுகள் ஒன்று போல் அந்த தையல் லைன் விழும். இப்போ தைச்சி முடிச்சாச்சு. 2 பீஸுமே தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இது 2ஆக மடிக்கலாம். இப்போ நெக்கோட அளவு 4 இன்ச்சு சொல்லியிருந்தேன். இப்போ இதை 2ஆக மடிச்சுட்டு மேலேருந்து 4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். நெக்கோட உயரம் 4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட உயரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடையாளப்படுத்தலாம். 3 வேணும், 3.5 வேணும், இல்லை எனக்கு 4.5 வேணும் அப்படின்னா கூட இந்த அளவுக்கே நம்ம அந்த பீஸ் தைச்சிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுகளை நீங்கள் மாற்றி பண்ணலாம். கொஞ்சம் பெரிய சைஸு ஃப்ராக் தைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு 4.5 இன்ச்சு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி 4.5 இன்ச்சுக்கும் அடையாளப்படுத்திட்டு பண்ணலாம். இப்போ 2 பீஸ்லேயுமே 4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி விட்டுருக்குறேன். இப்போ இந்த பீஸையும் 2ஆக மடிச்சிருக்கிறேன். 2ஆக மடித்து நெக்கோட அகலம் 2ஆக மடித்து வச்சுருக்கும் போது நெக்கோட அகலம் 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம்.
சாண்டல் கலரையும் பிங்க் கலரையும் ரெண்டாக மடிச்சிருக்கிறேன். மடிப்பு பாகத்திலிருந்து 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த அளவும் இதை விட பெரிய சைஸு ஃப்ராக் அப்படிங்கும்போது நீங்கள் 2.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இதை விட சின்ன ஃப்ராக் அப்படிங்கும்போது 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அடையாளப்படுத்தலாம். இந்த மெத்தடில் தைக்கிற ஃப்ராக் வந்து எந்த குழந்தைகளுக்கு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இந்த மாதிரி அடையாளப்படுத்தி விட்டாச்சு. 2 பீஸ்லையுமே அடையாளப்படுத்தி விட்டாச்சு. இதில் நெக்கு பகுதி நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அந்த அடையாளப்படுத்தியிருக்கிறத இந்த இடத்துல அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அந்த வளைவாக வருது பாருங்கள், அந்த பகுதியில் அப்படி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். பைப்பிங்க்கு வெளிப்பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு இதில் லாக் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையல் தைச்சிடலாம். எப்போவுமே ஜாயிண்ட் பகுதியில் 2 தையல் இருக்கணும். 1 ஃபுட் அளவுக்கு இன்னொரு தையல் தைச்சி விட்டுறலாம். தைச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்குது பாருங்கள், அதையும் இந்த பக்கம் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம். இந்த நெக்கு பகுதியில் அடையாளப்படுத்தியிருக்கிறது இந்த இடத்துல வர்ற மாதிரி வச்சுட்டு ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம நெக்கு பகுதி ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அடுத்ததாக பேக் சைடில் உள்ள பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இந்த அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியில் பேக் சைடில் உள்ள இந்த சாண்டல் கலர் பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். கரெக்டாக நம்ம ஃப்ரண்ட்டில் ஜாயிண்ட் ஆக்கணும் பாருங்கள், அதே மாதிரி தான் 2 பக்கமே ஜாயிண்ட் ஆக்கி முடித்தாச்சு. ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி மடிக்கலாம். மடிச்சுட்டு சைடில் 1.5 இன்ச் அளவு தையலுக்காக விட்டுருந்தேன், அதை அடையாளப்படுத்துகிறேன். நேராக ஒரு லைன் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு ஒரு லைன் போட்டுடலாம். இதை விட சுற்று அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு லைன் போடுங்க, சுற்றளவு அதிகமாக வந்துடும். இதில் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டுருந்தேன். இப்போ தைச்சதுக்கப்புறம் அப்படியே திருப்பி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து குட்டி பாப்பாவுக்கு அந்த கை எல்லாமே ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். இது நம்ம தலைவலியாக போடுற மாதிரி உள்ள இது பேக் சைடில் ஹூக் எதுவும் இல்லாமல் அப்படியே மேலேருந்து போடுற மாதிரி உள்ள இது. ஆனால் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதோட அளவு 12 இன்ச் இருக்குது. 2 சைட்லேயும் நம்ம 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு போயிடுச்சு தையலுக்காக. 12 இன்ச் இருக்குது. இப்போ இந்த பீஸில் 2ஆக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திட்டு அதே மாதிரி தான் ப்ளீட் வைக்கிறதுக்கு எப்போதுமே எந்த பீஸுமே 2ஆக மடித்து அடையாளப்படுத்திட்டு வைங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம அடையாளப்படுத்தாமல் தைச்சிட்டோம் அப்படின்னா முன்னும் பின்னுமாக வந்தது அப்படின்னா அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் பிரித்து தைக்க வேண்டியது இருக்கும். இப்போது அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதி வரைக்கும் 12 இன்ச் வேணும். ஏன்னா இது ஒரே பீஸாக இருக்குது, பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சேர்ந்த மாதிரி. 12 இன்ச்சு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடலாம். அப்போ 12.5 இன்ச் அளவு நமக்கு தேவையானது. அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதிக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு 2 இன்ச்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த அளவுகளை நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது தான் அதை சரி பண்ணி தைக்க முடியும். எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது தைக்கும்போது 12 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அடுத்த பகுதியில் நம்ம தைக்கும்போது அதை சரி பண்ணுற மாதிரி தைச்சி விட்டுடலாம். இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இந்த சைடில் தையலுக்காக கொஞ்சம் பகுதி விட்டுருக்குறேன். கரெக்டாக 24 இன்ச் இருக்குது. அந்த சைடு கொஞ்சம் தையலுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. இதை அப்படியே 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இதை அப்படியே திருப்பி எடுத்துடலாம். இப்போ இந்த பீஸ் தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக லைனிங் கிளாத்து தைக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்து அது 2 பீஸ் தனித்தனியாக இருக்குது. 2ஐயும் ஜாயிண்ட் ஆக்கிட்டு ஒரு பக்கம் 12.5 இன்ச் அந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சி அப்படியே நான் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. மேல் பக்கம் பீஸ் தைச்சது மாதிரியே ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு கீழே நமக்கு மடித்து தைக்கணும். மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவு இந்த மாதிரி மடித்து இப்படி தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி மடிச்சிருங்க. கொஞ்சம் பகுதி இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி தேய்ச்சி விடுங்க.
மடித்து தைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சுற்றி அந்த மாதிரி ஒரே அளவுக்கு மடித்து தைச்சிருங்க. மடித்து தைக்கும்போது இப்போது மேலே உள்ள பீஸை விட இது கொஞ்சம் உயரம் கம்மியாக வரும். உள்பக்கமாக இருக்கிறது கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கணும். தைச்சி முடித்தாச்சு. தைச்சிருக்கிறது அப்படியே அந்த தையல் உள்பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுருக்கிறேன். இப்போ இதை அப்படியே எடுக்கலாம். எடுத்து இந்த லைனிங் கிளாத்தை உள்ளுக்கு அப்படி எடுக்கலாம். உள்ளுக்கு எடுத்துகிட்டு இந்த இடுப்பு பகுதியில் ரெண்டும் ஒன்று போல் வர்ற மாதிரி, அளவுகள் ஒன்று போல் தான் நம்ம தைச்சிருக்கிறோம். இப்படி சுற்றி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும் பாருங்கள். அப்படியே சுற்றி நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த ரவுண்டாக நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா சரியாக வந்துடும். தைச்சி முடித்தாச்சு. 2 பீஸையும் சேர்த்து இடுப்பு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கிட்டேன். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பீஸ் அப்படியே திருப்பி வைக்கலாம். மேலே உள்ள பீஸ் அப்படியே திருப்பி எடுக்கிறேன். திருப்பி எடுத்துகிட்டு இந்த பகுதி வழியாக நம்ம அந்த இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது பாருங்கள், அதை அப்படியே இதுக்கு உள்ளுக்கு விடுங்க. விட்டுட்டு அதையும் இதே மாதிரி சுற்றி நம்ம சேர்த்து வச்சுட்டு ஜாயிண்ட் ஆக்கணும். ஜாயிண்ட் ஆக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கீழே உள்ள பார்ட்டில் அந்த ஜாயிண்ட் பகுதி வந்து ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது. அந்த மாதிரி கவனமாக பார்த்து 2 தையல் போட்டு ஜாயிண்ட் ஆக்கிருங்க. சுற்றி ஜாயிண்ட் ஆக்கி இந்த ஃப்ராக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் நெட்டு கிளாத்தில் பண்ணி அதில் தைச்சி முடிச்சிருக்கிறேன். இப்போ அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லோரும் பண்ணுற மாதிரி உள்ளது தான். அது நான் இனி வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நான் அது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது வந்து எல்லோரும் ஈஸியாக பண்ணுற மாதிரி உள்ள ஃப்ராக் இதில் சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இது நம்ம பட்டுப்பாவாடை சட்டை தைப்பீங்க பார்த்திங்களா. ஏன்னா சின்ன குழந்தைங்க வந்து பட்டுப்பாவாடை சட்டைனா போடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ராக்லேயே நீங்கள் பட்டுப்பாவாடை சட்டையை இந்த மாதிரி தைச்சி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி பட்டுப்பாவாடை சட்டை போடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் சம்மர் ஃப்ராக்குக்கும் நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்லேயே மேலே வந்து வேறு கலர் அந்த மாதிரி ஒரு 1/2 மீட்டர் எடுத்துகிட்டு கீழே அதே மாதிரி ஒரு 1.25 மீட்டர் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் குட்டி பாப்பாவோட ஃப்ராக் வந்து ஈஸியான முறையில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பிகினர்ஸ் எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு நீங்கள் இதே மாதிரி தைச்சி போடுவீங்கன்னு நினைக்கிறேன். இனி நம்ம அடுத்த வீடியோவில் அம்மாவோட லாங் ஃப்ராக்கை வேறு ஒரு மாடலில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.